கேரளா ஸ்டைல் சம்மந்தி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 3 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம், வறுத்துக்கலாம். மிளகாய் நல்லா வறுந்தாச்சு, அதை எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் அந்த மிளகாயை போட்டுக்கலாம். ஒரு மூடி தேங்காய், பெரிய தேங்காய் எடுத்திருக்கேன், அது தேங்காய் துருவலை போட்டுக்கலாம். 12 சின்ன வெங்காயம், சின்ன பீஸ் புளி, ஒரு துண்டு இஞ்சி தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டுடலாம். இது ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தண்ணி விடக்கூடாது, தேங்காய் எண்ணெய் விட்டு தான் அரைக்கணும். 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். அரைச்சின்னு வந்துடலாம். இந்த மாதிரி தான் குறப்பாக இருக்கணும். இப்போ இதை உருண்டையாக பிடிச்சி வச்சிடலாம். கேரளா ஸ்டைல் சம்மந்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.